ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். எத்தனை பேர் தகுந்த இருக்கு? மீதி பேருக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஒரு 3 பேர் 4 பேர் யாருகிட்ட பேசுற மாதிரி பேசுற பப்ளிக் கேக்குறாங்க, உங்ககிட்ட பேசி நெருக்கமா தெனாவட்டா பேச. அந்த செக்ரட்டரி வெங்கடேஷ் உடனே சஸ்பெண்ட் பண்ணணும். சரிண்ணே சொரினாலாம் கிடையாது. எப்போ பண்ணீங்க, எப்போ இது பண்ணீங்க? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த ஆர்பிஎன் கண்டிகை கிராமத்தில் ஊராட்சி செயலாளராக பணிபுரிபவர் வெங்கடேசன். இவர் வீடு வீடாக சென்றும் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வைத்தும் வீட்டு வரி வசூலிப்பது வழக்கம். அந்த வகையில் வரி வசூல் செய்த சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு வீட்டு வரி ரசீது வழங்காமல் அலைக்கழித்து வந்துள்ளார். வரி கட்டிய ஊர் மக்கள் அவர் மீது அதிருப்தியில் இருந்தனர். இந்நிலையில் ஆர்பிஎன் கண்டிகை கிராமத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க திருத்தணி எம்எல்ஏ சந்திரன் சென்றார். அப்போது வீட்டு வரி ரசீதை ஊராட்சி செயலாளர் வெங்கடேசன் வழங்குவது இல்லை என எம்எல்ஏவிடம் மக்கள் புகார் கூறினர். உடனே எம்எல்ஏ சந்திரன் ஊராட்சி செயலாளர் வெங்கடேசனை அழைத்து விசாரித்தார். அப்போதும் கூட வெங்கடேசன் முறையாக பதிலளிக்காமல் முழுப்பியுள்ளார். இதனால் எம்எல்ஏ டென்ஷன் ஆனார். பொதுமக்கள் முன்னிலையிலேயே டேபிளை ஓங்கி அடித்தார். மக்கள் புகார் சொல்றாங்க, ஒரு எம்எல்ஏ விசாரிக்கிறேன், தென்னாவட்டா பதில் சொல்றேன் என அவரை திட்டினார். எத்தனை பேர் தகுந்த இருக்கு? மீதி பேருக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஒரு 3 பேர் 4 யாருகிட்ட பேசுற மாதிரி பேசுற பப்ளிக் கேக்குறாங்க, உங்ககிட்ட பேசி நெருக்கமா தெனாவட்டா பேச. பிறகு திருத்தணி வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்தானத்திற்கு போன் போட்டு சத்தம் போட்டார். அதிகாரிகள் என்ன பண்றீங்க? டீ சாப்பிட்டு போகவா வரீங்க? களத்துல இறங்கி வேலை பார்க்கறது இல்லையா? வீட்டு வரி ரசீதை கொடுக்காத ஊராட்சி செயலாளரை சஸ்பெண்ட் செய்யுங்க, இல்லனா உங்க மேல கலெக்டரிடம் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் என எச்சரித்தார். போன் அடிக்க போற திருத்தணி பிடிஓட பொலிசி இந்த மாதிரி இருக்குன்னு பேச போறேன். இப்போ ஜோனல்ல கலெக்டருக்கு உட்கார்ந்துருக்கானுங்க, ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இன்னும் உட்காந்து காஃபி டீ குடிச்சிட்டு போறதுக்கு வரானுங்க டேபிள்ல. வந்து இங்க வந்து என்ன ஏது ஃபீல்டில் வந்து ஜனங்களோட பார்க்கணும்ல, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை. வரி ரசீதை யாருக்கும் தரல. அந்த செக்ரட்டரி வெங்கடேஷ் உடனே சஸ்பெண்ட் பண்ணணும். சரிண்ணே சொரினாலாம் கிடையாது. எப்போ பண்ணீங்க, எப்போ இது பண்ணீங்க? உடனே அப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டு எனக்கு லெட்டர் காப்பி எனக்கு வைக்கணும். வச்சுட்டு இங்கே ஒரு இன்சார்ஜை போடுங்க. ஏன்னா பதில் சொல்கிற விதமே வேறு சரியில்லை. நான் பப்ளிக் ஒன்று கேட்குறேன், அப்படியே பேசின்னு இருக்காங்க. அவங்க பப்ளிக்கே மிரட்டுறாப்புல, எப்போ கொடுக்கல, என்ன கொடுக்குறது. உடனே பண்ணிவிட்டு லெட்டர் காப்பி நீ ஈவினிங் வரணும், இல்லை கலெக்டருக்கு நைட்டு நான் லைனில் போவேன். வீடியோ கிட்ட சொன்னா வீடியோ நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு உங்க மேலேயும் சொல்லுவாங்க. எம்எல்ஏவின் அதிரடி நடவடிக்கையால் ஊராட்சி செயலாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். வீட்டு வரியை வசூலித்துவிட்டு ரசீது வழங்காமல் இழுத்தடித்த ஊராட்சி செயலாளரை எம்எல்ஏ லெப்ட் ரைட் வாங்கும் வீடியோ திருத்தணி வட்டாரத்தில் வைரலாக பரவி வருகிறது.